இந்தியா பாகிஸ்தான் போர் சம்பந்தமா செல்லூர் ராஜ்கிட்ட கேள்வி எழுப்பினப்போ ஒரு சர்ச்சையான ஒரு வகையில கருத்து பதிவிட்டுள்ளாரு. ராணுவ வீரர்கள் என்ன எல்லையிலேயே போய் போரிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. திமுகவை விமர்சிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர் ராணுவ படையினரையும் வீரர்களையும் கூட குறைத்து மதிப்பிடும் வகையில கருத்து சொல்லியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவருடைய சித்திரை மாநாட்டில் பேசியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் படைத்த நிறுவனம் என்பது மத்திய அரசுதான், ஒன்றிய அரசுதான். அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசுக்குத்தான் அந்த அதிகாரத்தை அளித்திருக்கிறது. மாநில அரசுகள் அப்படி ஒரு கணக்கெடுப்பை சாதிவாரி அடிப்படையில் மேற்கொண்டால் கூட அதனை இந்திய ஒன்றிய அரசு தங்களுக்கான அதிகாரபூர்வமான தரவாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது. ஆனால் மீண்டும் மீண்டும் மாநில அரசு செய்யலாம் என்று பேசுவது விளங்கவில்லை. ஏற்கனவே ஓரிரு மாநிலங்களில் அவ்வாறு கணக்கெடுப்பு நடத்திய போது அதனை மக்கள் தொகை என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய ஒன்றிய அரசு. அதை ஒரு சர்வே என்கிற அளவில் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டது அல்லது அணுகியது. எனவே இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசின் நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் கடைசி மனிதர்கள் வரை போய் சேர வேண்டும் என்றால் சாதி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதனால் பல்வேறு பாதிப்புகள் நேரும், மக்களிடையே சாதி அடிப்படையிலான முரண்கள் கூர்மைப்படும், ஒற்றுமை சீர்குலையும் என்கிற எதிர் கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசின் நலத்திட்டங்களையும் மாநில அரசின் நலத்திட்டங்களையும் 100 விழுக்காடு அனைவருக்கும் சென்று சேரும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் சாதிவாரி அடிப்படையிலான கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்றியமையாத ஒரு தேவை. அதை செய்யக்கூடிய முழு அதிகாரமும் இந்திய ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் திமுக அரசுக்கு எதிராக கருத்து சொல்வது, முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்வது வியப்பாக இருக்கிறது. ஏன் என்று விளங்கவில்லை. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மூன்றாவது அணி, நான்காவது அணி, எத்தனை அணிகள் அமைந்தாலும் அடுத்து வர இருக்கிற 2026 தேர்தலிலும் இருதுருவ அணிகள் களத்தில் நேருக்கு நேர் மோதும் சூழல் தான் உள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான இன்னொரு கூட்டணி. அந்த கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று இன்னும் தெரியவில்லை. அந்த கூட்டணிக்கு தலைமை பாஜகவா அதிமுகவா என்பது கூட இன்னும் விளங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவானது என்று அதிகாரபூர்வமாக அறிவித்தார் என்பதை விட பாஜக அறிவித்தது என்பதுதான் நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை. ஆகவே அவர்கள் பிற கட்சிகளையும் சேர்த்து ஒரு அணியாக இன்னும் வடிவம் பெறவில்லை. பாமக தனி ஆவர்த்தனம் செய்கிறது. தேமுதிக அந்த அணியிலே இருந்த இன்னொரு கட்சி, அதுவும் இன்னும் தனது கூட்டணி எது என்பதை உறுதிப்படுத்தவில்லை. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தவர்களும் பிஜேபி கூட்டணியிலே இருந்தவர்களும் கூட இன்னும் இதுதான் எங்கள் கூட்டணி என்பதை உறுதிப்பட அறிவிக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு ஒரு வடிவத்தோடு வலுவோடு தொடர்ந்து இயங்குகிற அணியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் உள்ளது. எதிர்வரும் 2026 தேர்தலில் இந்த கூட்டணியே மாபெரும் மக்கள் ஆதரவோடு வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.